வெல்கம் டு நிச்சயம் வெல்வோம் சேனல். நீட் அச்சீவர்ஸ்க்கு என்னோட பெஸ்ட் விஷஸ். இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கையும் கமெண்ட்டையும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீட் 2024 ரீஎக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்க இல்லையா, அந்த எக்ஸாமுடைய பயாலஜி கொஷின்ஸ் வித் ஆன்சர்ஸோட பார்க்கலாம். கொஷின்: which one of the following products diffuses out of the chloroplast during photosynthesis? Correct option option 3 O2. அதாவது product of light reaction எதெல்லாம் அப்படின்னா ATP, NADPH and O2. இதில் O2 தான் diffuses out of the chloroplast. மற்றபடி ATP and NADPH2 இது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா to drive the processes leading to synthesis of food, more accurately sugars. Question: recombinant DNA molecule can be created normally by cutting the vector DNA and source DNA respectively with. இந்த கொஷினுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 1 hint 2, hint 2. அதாவது ஆப்ஷன் 1 தான் கரெக்ட் ஆன்சர். பிகாஸ் unless we cut the vector and source DNA with the same restriction enzyme, the recombinant vector molecule cannot be created. ஸோ இந்த கொஷினுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 1. Question: which one of the following is not a limitation of ecological pyramids? இந்த கொஷினுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 3 இட் அகாமடேட்ஸ் எ ஃபுட் வெப். இதுதான் எக்கலாஜிக்கல் பிரமிட்ஸோட லிமிட்டேஷன் கிடையாது. மற்ற எல்லாமே எக்கலாஜிக்கல் பிரமிட்ஸோடைய லிமிட்டேஷன் தான். ஒன்று என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சாப்ரோஃபைட்ஸ் ஆர் நாட் கிவன் எனி பிளேஸ் இன் எக்காலஜிக்கல் பிரமிட்ஸ் ஈவன் தோ தே பிளே எ வைட்டல் ரோல் இன் த எக்கோசிஸ்டம். 2 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இட் அசியூம்ஸ் எ சிம்பிள் ஃபுட் செயின் தட் ஆல்மோஸ்ட் நெவர் எக்ஸிஸ்ட் இன் நேச்சர். இதுவும் எக்கலாஜிக்கல் பிரமிட்டோடைய லிமிட்டேஷன் தான். 3 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இட் அகாமடேட்ஸ் எ ஃபுட் வெப் அப்படி சொல்லியிருக்காங்க. இது கிடையாது, இட் டஸ் நாட் அகாமடேட் எ ஃபுட் வெப். டி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இட் டஸ் நாட் டேக் இன் டு அக்கௌண்ட் தி சேம் ஸ்பீசியஸ் பிலாங்கிங் டு 2 or more ட்ராபிக் லெவல்ஸ். இதுவும் கரெக்ட் தான். ஸோ இங்கே கொடுத்துருக்கிறதுல எது எக்கலாஜிக்கல் பிரமிட்டோட லிமிட்டேஷன் இல்லை அப்படின்னா இந்த கொஷினுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 3 இட் அகாமடேட்ஸ் எ ஃபுட் வெப். கொஷின்: BT toxin in genetically engineered BT cotton kills the pest by. இந்த கொஷினுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 1 creating pores in the midgut, because the activated toxin binds to the surface of midgut epithelial cells and create pores that cause cell swelling and lysis and eventually cause death of the insect. So correct answer option 1 creating pores in the midgut. Question: match list 1 with list 2. லிஸ்ட் 1ல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆர்கானிசம்ஸ் கொடுத்துருக்காங்க. லிஸ்ட் 2ல் மோட் ஆஃப் நியூட்ரிஷன் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா யூக்ளினாய்டுக்கான கரெக்ட் மேட்ச் ஸ்விட்சிங் பிட்வீன் ஃபோட்டோசிந்தட்டிக் அண்ட் ஹெட்ரோட்ரோஃபிக் மோட். அதாவது யூக்ளினாய்டு ஆர் ஃபோட்டோசிந்தட்டிக் இன் த பிரசன்ஸ் ஆஃப் சன்லைட். வென் டிப்ரைவ்ட் ஆஃப் சன்லைட் தே பிஹேவ் லைக் ஹெட்ரோட்ரோஃப்ஸ். ஸோ யூக்ளினாய்டுக்கு கரெக்ட் மேட்ச் ஸ்விட்சிங் பிட்வீன் ஃபோட்டோசிந்தட்டிக் அண்ட் ஹெட்ரோட்ரோஃபிக் மோட். பி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டைனோஃப்ளெஜெல்லேட். இந்த இதுக்கான கரெக்டான மேட்ச் ஃபோட்டோசிந்தட்டிக். அதாவது டைனோஃப்ளெஜெல்லேட்ஸ் ஆர் மோஸ்ட்லி மெரைன் அண்ட் ஃபோட்டோசிந்தட்டிக். சி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸ்லைம் மோல்டு. இதுக்கான கரெக்ட் மேட்ச் சாப்ரோஃபைட்டிக். அதாவது ஸ்லைம் மோல்டு ஆர் சாப்ரோஃபைட்டிக் ப்ரோட்டிஸ்ட். டி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பிளாஸ்மோடியம். இதுக்கான கரெக்ட் மேட்ச் பாராசிட்டிக். பிளாஸ்மோடியம் இஸ் மலேரியல் பாராசிட் விச் காஸ் மலேரியா. ஸோ இந்த கொஷினுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 3ல் இருக்குது. ஏக்கு 4, பிக்கு 3, சிக்கு 2, டிக்கு 1. அதாவது யூக்ளினாய்டுக்கான கரெக்ட் மேட்ச் ஸ்விட்சிங் பிட்வீன் ஃபோட்டோசிந்தட்டிக் அண்ட் ஹெட்ரோட்ரோஃபிக் மோட். டைனோஃப்ளெஜெல்லேட்டுக்கான கரெக்ட் மேட்ச் ஃபோட்டோசிந்தட்டிக். ஸ்லைம் மோல்டுக்கான கரெக்ட் மேட்ச் சாப்ரோஃபைட்டிக். பிளாஸ்மோடியம்கான கரெக்ட் மேட்ச் பாராசைட்டிக். கொஷின்: which of the following graphs depicts the effect of substrate concentration on velocity of enzyme catalyzed reaction? இந்த கொஷினுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 1 because with the increase in substrate concentration the velocity of enzymatic reaction rises at first. The reaction ultimately reaches maximum velocity Vmax, which is not exceeded by any further rise in concentration of the substrate. So correct answer option 1. Question:
When will the population density increases under special conditions? When the number of. இந்த கொஷினுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 4. Birth plus number of immigrants is more than the sum of number of deaths and number of immigrants. Question. When a tall pea plant with round seeds was selfed, it produced the progeny of A. Tall plants with round seeds and B. Tall plants with wrinkled seeds. Identify the genotype of the parent plant. இந்த கொஷினுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 4. TT capital R small r. அதாவது according to the above cross progeny will be tall round and tall wrinkle. So correct answer வந்து option 4 capital TT capital R small r. Question. Match list 1 with list 2. லிஸ்ட் 1ல ஏ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட். இதுக்கான கரெக்ட் மேட்ச் வந்து வெஸ்டர்ன் காட்ஸ். அதாவது பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்ஸ் ஆர் ரீஜியன் வித் வெரி ஹை லெவல்ஸ் ஆஃப் ஸ்பீசியஸ் ரிச்னஸ் அண்ட் ஹை டிகிரி ஆஃப் எண்டமிசம். இதுக்கான எக்ஸாம்பிள் தான் வெஸ்டர்ன் கேட்ஸ், ஸ்ரீலங்கா, இண்டோ பர்மா அண்ட் ஹிமாலயா. ஸோ இங்கே பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்கான கரெக்ட் மேட்ச் வந்து வெஸ்டர்ன் காட்ஸ். பி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சாக்ரட் க்ரோவ்ஸ். இதுக்கான கரெக்ட் மேட்ச் வந்து காசி அண்ட் ஜந்தியா ஹில்ஸ் இன் மேகாலயா. சி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஜோகன்ஸ்பர்க் சவுத் ஆஃப்ரிக்கா. இதுக்கான கரெக்ட் மேட்ச் வந்து வேர்ல்டு சம்மிட் ஆன் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் 2002. அதாவது வேர்ல்டு சம்மிட் ஆன் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் ஹெல்ட் இன் 2002 இன் ஜோகன்ஸ்பர்க் சவுத் ஆஃப்ரிக்கா. ஸோ ஜோகன்ஸ்பர்க் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கான கரெக்ட் மேட்ச் வந்து வேர்ல்டு சம்மிட் ஆன் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் 2002. டி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏலியன் ஸ்பீசியஸ் இன்வேஷன். இதுக்கான கரெக்ட் மேட்ச் வந்து பார்த்தீனியம். அதாவது பார்த்தீனியம் இஸ் அன் ஏலியன் ஸ்பீசியஸ். ஸோ இந்த கொஷினுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏல இருக்குது. அதாவது ஏக்கு 4, பிக்கு 1, சிக்கு 2, டிக்கு 3. பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட் வெஸ்டர்ன் காட்ஸ், சாக்ரட் க்ரோவ்ஸ் காசி அண்ட் ஜந்தியா ஹில்ஸ் இன் மேகாலயா, ஜோகன்ஸ்பர்க் சவுத் ஆஃப்ரிக்கா, வேர்ல்டு சம்மிட் ஆன் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் 2002, ஏலியன் ஸ்பீசியஸ் இன்வேஷன் பார்த்தீனியம். Question. Observe the given figure. Identify the different stages labeled with alphabets by selecting the correct option. இந்த கொஷினுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 3. A. Carboxylation, B. Reduction, C. Regeneration. அதாவது Calvin cycle proceeds in 3 stages. A என்னன்னாக்கா carboxylation, during which carbon dioxide combines with ribulase 1,5 biphosphate. B வந்து reduction, during which carbohydrate is formed at the expense of photochemically made ATP and NADPH. C வந்து regeneration, during which carbon dioxide acceptor ribulase 1,5 biphosphate is formed again so that the cycle continues. So correct answer வந்து option 3. A. Carboxylation, B. Reduction, C. Regeneration. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நிச்சயம் வெல்வோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.